ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல இமெயில் மார்க்கெட்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல இமெயில் மார்க்கெட்டிங் இதுல இல்ல இல்லையா, இப்ப உங்களுக்கு தெரியுற ஸ்கிரீன்ல அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, தென் அதுல மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கறது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இதுல இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுல ஆப்ல போறேன். இதுல இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இதில் வந்துருச்சு. இதில் இன்ஸ்டால் நம்ம எப்படி ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், சிம்பிள் தான். ஸோ இது இன்ஸ்டாலிங், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் கான்டாக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இமெயில் அனுப்பணும்னா யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இமெயில் மார்க்கெட்டிங்ல மெயிலிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல நம்ம இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டிங் அப்படிங்கறது ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல மெயிலிங் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்கிரீன்ல ஆல்ரெடி உங்கள்கிட்ட லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க நியூவா கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல நியூவா எப்படி மெயிலிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னா, இங்க நியூ கொடுத்துட்டு இப்ப ஏதாவது இப்ப கஸ்டமர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நீங்க கிரியேட் பண்ணலாம்னா, இந்த லீடு இல்ல ஃபெஸ்டிவல் ஆஃபர் லிஸ்ட் இல்ல ரெகுலர் கஸ்டமர், விஐபி கஸ்டமர், அந்த மாதிரி நீங்க இந்த லிஸ்டோட நேம் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். நான் இங்க விஐபி கஸ்டமர் லிஸ்ட் கூட கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது கொடுத்துட்டு கிரியேட் மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ விஐபி கஸ்டமர் அப்படிங்கிறது. ஸோ இதுல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்றேன். இங்க நியூ கொடுத்து நீங்க மெயிலிங் லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்ல இங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நீங்க பல்கா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இங்கேயே உங்களுக்கு இருக்கும். இங்க அப்லோட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அப்லோட் டேட்டா ஃபைல் அப்படின்றது கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி அதாவது கான்டாக்ட் லிஸ்ட் அது இருக்கணும். அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் தேவையில்ல. நேம் இருக்கணும். என்ன நேமோ அவங்களோட நேம், அவங்களோட கம்பெனி நேம் இருந்துச்சுன்னா கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி என்ன, தென் கண்ட்ரி, தென் மெயிலிங் லிஸ்ட் நம்ம என்ன மெயிலிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த மெயிலிங் லிஸ்டோட நேம் இருக்கணும். ஸோ இது ஒரு சாம்பிள் இது. ஸோ இது மாதிரி தான் நீங்க மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிட்டு இங்க அப்லோட் டேட்டா ஃபைல் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த ஆல்ரெடி ஃபில் பண்ண எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். இப்படி அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். இதுல நீங்க டெஸ்ட் கொடுக்கணும். டெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எவ்ரி திங் சீம்ஸ் வேலிட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க இம்போர்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிரும். ஸோ இதுலயே இப்ப ராங் இமெயில் ஐடி அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிரும். அது உங்களுக்கு ஃபில் ஆகாது. இதுலயே ஏதாவது மெயில் ஐடி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த பவுன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதுல உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கறது கிரியேட் பண்ணும். மெயிலிங் லிஸ்ட்க்கு அப்புறம் இதுல அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணும். இது ஏன் நியூஸ் லிஸ்டர்ல இம்போர்ட் ஆயிருக்குன்னா நம்ம இந்த அதாவது இந்த டெம்ப்ளேட்ல மெயிலிங் லிஸ்ட் நேம் நியூஸ் லெட்டர் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த இது கான்டாக்ட் சாரி மெயிலிங் லிஸ்ட் உங்களுக்கு இந்த நியூஸ் லெட்டர் அப்படிங்கிற மெயிலிங் லிஸ்ட்ல 8 டோட்டல் கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஓகேவா? இதுலயே இப்போ நீங்க இங்கேயும் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். இப்போ இந்த மந்த் அனுப்புன ஃபில்டர், இயர் ஃபில்டர், அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்ப இங்க ஒரு கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இந்த கஸ்டமருக்கு நீங்க டேக் ஏதாவது கொடுத்துருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் கஸ்டமர் சப்ளையர்ன்ற டேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுலயே நீங்க வேற ஏதாவது டேக் இது அதாவது விஐபி கஸ்டமர் இல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக் யூஸ் பண்றீங்கன்னா அந்த டேக் வச்சு நீங்க தனியா ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கிரியேட் பண்றது, தென் கான்டாக்ட் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இமெயில் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விபி இன்ஃபோடெக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.